ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலைசீரியல் தாங்க. மலைசீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொட்டருக்கு வந்து அப்படியே அட்டி வயிற்றுலேருந்து அப்படியே அந்த என்னது நகத்துலேருந்து உச்சந்தலை முடி வரைக்கும் வந்து கோபம் வந்து உண்டாகுது. ஐயோ இந்த கோபத்தை வந்து தணிக்கவே வந்து முடியாது. எதனால் நம்ம விஜயும் மல்லியும் வந்து நல்லா ஜாலியாக பாப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜாலியான ஒரு ரொமான்ஸ் மூடில் வந்து இருக்கும்போது இவளுக்கு வந்து எப்படி வந்து ரொமான்ஸ் வந்து வரும்? கண்டிப்பாக வந்து வெறுப்பு தானே வந்து வரும். அதே மாதிரி தான் வெறுப்பு வந்து வரணும். உனக்கு வெறுப்பு வந்து வரணும்டி. அந்த இதுக்காக தாண்டி வந்து நாங்களும் வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். எப்படியாச்சும் வந்து உனக்கு வந்து வெறுப்பு வந்து வந்தால் தான் வந்து எங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். அதை வந்து பார்த்து நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து விஜய் வந்து இப்படி வந்து பண்ணாரா? இல்லை வேணும்னே வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அவள் வந்து பார்க்குறா, இவளை வந்து நம்ம வந்து சாதாரணமாக வந்து விடக்கூடாது, இவளை வந்து வயிற்றெரிச்சலை வந்து கிளப்பணும், இவளுக்கு வந்து எப்படியாச்சும் வந்து வயிறு வந்து பற்றிக்கிட்டு வந்து எரியணும், அதை வந்து பார்த்து வந்து நம்ம வந்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மல்லியே வந்து ஒரு ஏற்பாடு வந்து பண்ணிட்டாங்களா? இல்லை என்ன காரணத்துக்காக வந்து விஜய் தேவையில்லாமல் வந்தெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து மல்லி கூட வந்து நம்ம வந்து 2 பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து வந்து குளிக்கலாம், உன்னை வந்து தூக்கி வந்து கொண்டாட போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பேச மாட்டார். அதுவும் இல்லாமல் இந்த ரேணுக்காவும் அதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்து இருக்காங்க வீட்டில். ஸோ அவங்கெல்லாம் வந்து இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து தெரிய வருது. ஆனால் இருந்தாலையும் வந்து என்ன பண்ணுறது, அந்த இடத்துல ஓகே வயிறு எரிஞ்சு சாவுடி நாயை, உனக்கெல்லாம் வந்து அப்போ தாண்டி வந்து புத்தி வந்து வரும். அப்போ தான் உனக்கு வந்து அடுத்தவனுடைய பொண்டாட்டி என்னது புருஷன் மேலே வந்து ஆசைப்பட மாட்டேன். ஏற்கனவே வந்து கல்யாணம் ஆகி ஒரு அவங்க மனைவி வந்து இறந்து அதுக்கான குழந்தை வந்து இருந்துமே வந்து சரி அந்த குழந்தைக்காக ஒரு கல்யாணம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்தவ தான் நம்ம மல்லி. ஸோ மல்லி வந்து எவ்வளோ கேராக அன்பாக வந்து பார்த்துக்கிறா. அவளுக்கு வந்து எந்த ஒரு நீடுமே வந்து தேவையில்லை. நமக்கு வந்து அன்பு வந்து தேவை. ஸோ பாசம் வந்து தேவை. எங்கே வந்து ஹாப்பினஸ் இருக்கோ அது வந்து தேவை. ஸோ அதுக்காக வந்து மல்லி வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நீ வந்து வந்ததுக்காக வந்த நோக்கம் வந்து என்ன? பணம் 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 வெறி பிடிச்ச நாய்டி நீ. அந்த ரகு கூட வந்து சேர்ந்துக்கிட்டு நீ வந்து பண்ணுற அட்டூழியம் வந்து இருக்கே, அந்த அட்டூழியத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு நாளைக்கு வந்து வெளிச்சத்துக்கு வெளிச்சத்துக்கு வந்து வரப்போகுது. கத்திரிக்காய் மொத்தனா வந்து ரோட்டுக்கு வந்து தானே ஆகணும். அதெல்லாம் வந்து என்ன சாதாரணமான விஷயமா? எல்லாரும் வந்து அப்போது என்ன பழமொழிகள் வந்து சொல்லி சொன்னாரோ, ஓல்டு இஸ் கோல்டு, அதுக்கப்புறம் வந்து பழிக்கு பழி வாங்கிறது, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தோன்னா சும்மா வந்து சொல்லி சொன்னாங்க. கண்டிப்பாக வந்து யானைக்கும் அடிசருக்கும் அடிசருக்குன்றது வந்து எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன எறும்பு தான். அந்த சின்ன எறும்பு யானையோடைய காதுக்குள்ளே வந்து போச்சுன்னா அந்த யானையே வந்து இறந்து போகிற அளவுக்கு வந்து அதுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு இது இருக்குது, ஒரு வீரியம் இருக்குது அந்த எறும்புக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீ என்னடி என் சிப்ஸு, உன்னை வந்து என்ன தூக்கி வந்து வாரி துண்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மல்லி வந்து பயங்கரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மல்லியோட இது எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நீ வந்து என்ன என் சிப்ஸு மாதிரி நீ எல்லாம் வந்து மல்லி ஏற்கனவே வந்து பயங்கரமான ஒரு இது வந்து சொல்லியிருக்காங்க. நீ வந்து எப்படி வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்கிற, விஜய் வந்து உன் கழுத்தில் வந்து எப்படி வந்து தாலி வந்து கட்டுவார் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து நான் வந்து பார்த்துக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து தாலியை வந்து கட்ட வந்து விட்டுருவேன்னா என்னுடைய இடம் என்னுடைய ஸ்தானம் அது. ஸோ அதை வந்து நான் வந்து எப்படி வந்து நான் வந்து உனக்கு வந்து விட்டு கொடுத்துருவேன். நீ வந்து உண்மையான ரேணுகாவை இருந்திருந்தால் நீ சொல்லாததுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து தாலியை வந்து கழட்டி வச்சுட்டு உன் பொண்ணை வந்து உன் கையில் வந்து ஒப்படைச்சிட்டு விஜயை வந்து உன் கையில் வந்து ஒப்படைச்சிட்டு நானாக வந்து இந்த வீட்டை விட்டு வந்து விலகி வந்து போயிருப்பேன். நீங்கள் வந்து நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய வாழ்க்கை வந்து எப்படி போனாலே வந்து ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து உங்களை வந்து வாழ்த்திட்டு வந்து போயிருப்பேன். ஆனால் நீ வந்து அப்படி வந்து கிடையாது. நீ வந்து ஒரு பணம் வெறி பிடிச்ச பிசாசு. நீ வந்து யாருன்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து மல்லியோட ஃபிங்கர் டிப்பில் வந்து வரணும். ஸோ இதுக்கு வந்து மல்லி வந்து என்னென்ன மூவ் வந்து எடுப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படி இருக்கும்போது வந்து இந்த சுடர் வந்து பார்த்தோன்னா எப்படியெல்லாம் வந்து ஆக்டிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா. மல்லிக்கிட்டே வந்து நீ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கியா. மல்லி அப்படியாப்பட்ட ராஜேஸ்வரியே வந்து ஆடி அசைஞ்சு வந்து போயிடுவா. ஒன்றுமே வந்து பண்ண முடியலையே இந்த மல்லியே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து வெக்ஸாகி வந்து போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கே வந்து நம்ம மல்லி வந்து தண்ணி காட்டிகிட்டு இருக்கா. ஸோ அப்படி இருக்கும்போது நீ என்னடி என் சிப்ஸு மாதிரி இருந்துட்டு நீ வந்து சும்மா வந்து மல்லிக்கிட்ட வந்து மோதிக்கிட்டு இருக்கியா. மல்லிக்கிட்ட மோதுறதும் பல்லிக்கிட்ட மோதுறதும் 2 ஒன்று தான்.
நீ வந்து ஒழுங்காக வாழ்ந்ததாக வந்து சரித்திரமே வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் நம்ம மல்லிக்கிட்ட வந்து முதல்ல சும்மா கில்லி கில்லி மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே வந்து தெரியும் கில்லி படம் எவ்வளோ பெரிய ஹிட்டு, விஜய் வந்து எவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்தாரு, பிரகாஷ் ராஜ் வந்து அதில் வந்து எப்படி வந்து ஆக்டிங் வந்து பண்ணார், த்ரிஷா எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து அடிக்கிற அடியில் வந்து அடிக்கிற அடியில் இங்கே தவளு கிழிஞ்சு தொங்கட்டும், அடித்தது யாரு நம்ம மல்லி பேர் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அடி அடிக்கும்போது அந்த மல்லின்னு சொல்லிட்டு வந்து நீ வந்து சொல்லணும், மல்லி என்னை விட்டுரு நான் வந்து தெரியாமல் வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து வந்துட்டேன், நீயும் விஜயும் வந்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கையெடுத்து வந்து கும்பிட்டு நீ வந்து ஓடுற ஓட்டத்தில் வந்து இருக்கே, அன்னைக்கு இருக்குடி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள், அன்னைக்கு தான் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான நாளாக இருக்க போகுது. ஸோ அது வரைக்கும் வந்து உன்னுடைய ஆட்டம் வந்து அடங்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-da.